பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தின் வாழ்க்கையின் அழகு என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான். நாமும் சந்தோஷமாக இருப்பது, மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவது, அதுதான் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதனுடைய அடையாளம். எப்பொழுதுமே கவலையிலும் சோகத்திலும் துக்கத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உண்டான ஒரு வாழ்க்கையின் அழகே தொலைந்து போய் பிரச்சனை இருக்குது, சத்து கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, சிரமங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது என்றால், அதாவது நம்முடைய வாழ்க்கையில உயர்வு என்பதற்குண்டான மகிழ்ச்சிக்குண்டான அளவு என்பது பொருள்களிலே இல்லை, பொருள்களில் இல்லை. பெரிய பொருளாதாரம், மற்ற உலகத்தினுடைய அலங்காரங்களாக எதுவெல்லாம் கருதப்படுகிறதோ அந்த பொருள்களில் இல்லை, மாறாக மனங்களில் தான் இருக்கிறது. எவ்வளவு பொருள்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய மனதில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் என்ன சந்தோஷம்? அதனால வாழ்க்கையிலே உயர்வு என்பதும் மகிழ்ச்சி என்பதும் பொருள்களிலே இல்லை, மனங்களில் தான் இருக்கிறது. அடுத்து இப்ராஹிம் நதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரிய துறவி. ஒரு நாள் ஒரு சூஃபி அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோமான்னு உட்கார்றாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? காஞ்ச ரொட்டி இருக்குது, முக்கியதுங்க கூட ஒண்ணும் இல்லை, தண்ணி தான் இருக்குது, அதை முக்கிய சாப்பிட்டா இசுபு சொல்லி சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய மகிழ்ச்சியினுடைய அளவு இருக்கிறது, அதை சொல்கிறார்கள். லவ் அலிமல் முலூக் வ அப்னாஉல் முலூக் மா நஹ்னு ஃபீஹி மினன் நஈமி வஸ்ஸுரூர். உலகத்திலே அரசர்களும் அரசர்களுடைய பரம்பரையிலே உள்ளவர்களும் நமக்கு மனதிலே இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி அவர்கள் எண்ணி பார்த்தால், இப்படி சாதாரண காஞ்ச ரொட்டி வச்சிருக்கிறோம், தண்ணியில தான் முக்கி சாப்பிடுறோம், ஆனா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோமே, இது அவங்க நினைச்சு பார்த்தாலே இந்த ஜாலதூனா நம்மளை வெட்டி கொன்றுவாங்க. அவ்வளவு நிம்மதியா நாம இருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில எல்லா உயர்வுகளையும் வெளிப்படையான நிலையில் பெற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா 1008 பிரச்சனையில இருந்து அவர்கள் தங்களுடைய மனதிலே கவலை ஆட்கொண்டு விட்டு மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறார். அதனால மகிழ்ச்சி என்பதும் சந்தோஷம் என்பதும் பொருள்களில் இல்லை, மனங்களில் தான் இருக்கிறது. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படணுமானா, சந்தோஷம் ஏற்படணுமானா, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். உங்களோட வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பாரு. பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள், நோய் நொடியினால் கஷ்டப்படக்கூடியவர்கள், பல்வேறு சிரமங்களினால், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, தனி மனித வாழ்க்கையிலிருந்து உங்களை விட சிரமப்படக்கூடிய எத்தனை மனிதர்கள், அன்றாட வாழ்க்கையின் நிலைகளுக்காக வேண்டி சிரமப்படக்கூடியவர்கள், கடும் நோயினால் ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு என்று பல்வேறு நோய்களினால் சிரமப்படக்கூடியவர்கள், உலகத்தில் உங்களை விட கீழ் நிலையிலே சிரமப்படக்கூடியவர்களை பார்த்தால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று நன்றி செலுத்தக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு உள்ளம் உங்களுக்கு ஏற்படும். அதனாலே நீங்கள் உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்த்தால், இதற்கு அறிவு இல்லாமல் சொன்னதை போல சாதி சிராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், செருப்பில்லையே என்று நான் கவலைப்பட்டேன், கால் இல்லாதவனை பார்க்கும் வரைன்னு சொன்னான். கால் இல்லாதவனை பார்க்கும் பொழுதுதான் என் ரப்பு எனக்கு காலை தந்திருக்கிறானே, செருப்பு தானே இல்லை அப்படின்னு சொன்னான். அதனால வாழ்க்கையிலே நம்மையோட சிரமப்படக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை உயர்வாத்தான் வச்சிருக்கிறான் என்று அந்த மகிழ்ச்சியை அடையக்கூடிய, நிம்மதியை விடக்கூடிய, நிம்மதி பெறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஈமான் உள்ளத்துல வலிமையா இருந்தா ஒரு கவலையும் இல்லை. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துல் லஅலூன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் ஈமான் இருக்குமானால் என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை, மார்க்கம் சொல்லி தந்தது. அதனால ஏற்றம் இறக்கம் என்பது இருக்கும். இன்னைக்குள்ள நாளைக்கு மாறும். இன்னமான இஸ்ரா, சிரமங்களோடு கஷ்டங்களோடு தான் அல்லாஹ் தஆலா உயர்வை வைத்திருக்கிறான் என்றெல்லாம் இந்த ஆயாத்துகளை நினைத்து பார்க்கும் பொழுது ஈமானுடைய நிலையில ஒரு முஃமினான மனிதன் எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியா தான் இருக்கும். சொன்னாங்க, அஜபர்லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினான மனிதனுடைய காரியம் ஆனந்தமானது, மகிழ்ச்சிகரமானது, ஆச்சரியமானது. என்னன்னு சொன்னா, இன்ன அம்ர குல்லஹு கைருன், அவனுடைய காரியங்கள் எல்லாமே கைரானது அப்படி நினைப்பாரு முஃமின்.
ஹைரானதா இருக்கும். அல்லாஹ் ஹைரை வச்சிருப்பான், அல்லாஹ் ஹைரை வச்சிருப்பான்னு நினைப்பு. அவன் ஒலைச தாக்கலி அகதன் இல்லாதி மூமினின், இப்படி ஒரு எண்ணம் உலகத்தில் மூமினை தவிர யாருக்கும் ஏற்படாதுன்னு. ஒரு மூமினுக்குத்தான் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படும். அல்லாஹ் அதுல ஒரு ஹைரை வச்சிருப்பான் அப்படின்னு நினைப்பு. இன் அசாபத்து சர்ரா, அவனுக்கு வாழ்க்கையிலே வெளிப்படையா மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்கள் அவனுக்கு ஏற்பட்டால் சக்கர, அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான். பொக்கான ஹைரல்லஹு, அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. ஒயின் அசாபத்து வர்றா, ஏதாவது அவன் விரும்பாத சிரமமான ஏதாவது காரியங்கள் ஏற்பட்டால் சபர, அல்லாவுக்கா சபரு செய்கிறான் என்றால் பொக்கான ஹைரல்லஹு, அதுவும் அவனுக்கு ஹைராக ஆகிறது. எனவே ஒரு மோமீனாக இருக்கக்கூடிய மனிதன் எந்த நிலையிலேயும் அவன் கவலைப்பட வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் மீது உறுதியான தவக்குல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான். லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா, எவ்வளவு அற்புதமான ஒரு மந்திர சொல் குர்ஆன் தரக்கூடிய, குர்ஆன் சொல்லி தரக்கூடிய உன்னதமான சொல். லா தஹஸன், எதை பத்தி கவலைப்பட, இன்னல்லாஹ் மானா, அந்த நம்பிக்கையினுடைய அளவு நிம்மதி இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கையினுடைய உச்சத்தின் அளவு நிம்மதி அதனுடைய உச்சமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையானவர்களே, அதே மாதிரி நல்ல சேவைகளை, நல்ல காரியங்களை, பிறரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை செய்யும் பொழுதும் கூட நிச்சயமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் என்று பெருமக்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வார்கள், இன்னலில் ஹஸனத்தி தியாஅன், நல்ல காரியங்களை நீங்கள் செய்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான நல்ல காரியங்களை செய்வதற்கிறதே, தியாஅன் ஃபில் வஜ், முகத்தில் அது பிரகாசத்தை தரும். ஒரு நூரன் ஃபில் கல், உங்களுடைய கல்விலே ஆத்மார்த்தமான ஒரு பிரகாசத்தை அது உண்டாக்கி தரும். உங்களுடைய ரிஸ்கிலே விசாலம் ஏற்படும். இந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படுவதற்கு நீங்கள் பிறருக்கு உபகாரியாக இருக்க வேண்டிய ஒரு நிலையையும் நீங்கள் செய்தால் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை தருவான் என்று ஹஜ்ரத் ஸையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார். எல்லாவற்றையும் விட மேலாக துஆ, அதுக்கு ஈடு இணையா ஒண்ணுமே இல்லை. நம்முடைய எல்லா கவலைகளையும் சிரமங்களையும் ரப்புக்கு முன்னால் கதறி அழுது, அவன் கண் முன்னால் கண்ணீர் வடித்து காரியங்களை சீராக்கக்கூடியவனா என் ரப்பு இருக்கிறான் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு ரப்புக்கு முன்னால நம்ம கண்ணீர் வடிச்சோம்னு சொன்னா நிச்சயமாக கவலைகள் நீங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். அருமையானவர்களே, எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் அழகு என்பதும் நாம் பிறந்ததனுடைய உயர்வு என்பதும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதுதான். வாழ்க்கையில் சோதனைக்கா அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஒரு மூமின் எந்த வகையிலும் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படக்கூடாது என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள் புரிவானாக. மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் உலகம் அருமை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அல்லாஹ் இன்பத்தோடு ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.